பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பழி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. மாதவன் கதிர்விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர்விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பழி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு நாளிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், அவருடைய அன்பை சுவைக்கவும், அவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து நன்மைகளையும் அறிந்தவர்களாய் நாங்கள் அவரை பற்றி கொண்டு பயணம் செய்ய இவ்வாறு இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த திருப்பலியோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதே நேரத்திலே உள்ளத்தில் உடைப்பட்டு சில நேரம் எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற செய்தி, மகனே மகளே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதாகும். ஆகவே அவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்வோம். அவர் எங்கள் வாழ்வை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த உணர்வை நாங்கள் பெற்றவராய் வாழ்வோம். இந்த நாளிலும் கூட திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபிப்போம். வரும் தொலைக்காட்சியோடு இணைந்து இதற்கு ஒத்துழைப்பு நல்குகின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பாஸ்கா விழா கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைப்பிடிக்க செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க
பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாள்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணையில் விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்களுற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள்.
உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 திருவசனங்கள் 20 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் நாளைய தினம் தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். இன்றும் கூட இரவு திருவிழிப்பு ஆராதனைகள் நிறைய இடங்களிலே நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்திக்கு முன் வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், துணையாளர் உங்களிடம் அனுப்புவேன், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியான வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று வாசித்தோம். இன்றைய நற்செய்தியிலே ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதாவது, யோவான் இயேசுவோடு போய் கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் போல பேதுருவுக்கு ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்? இவர் ரொம்ப நெருக்கமானவராயிற்றே, இயேசுவோடு கூட நடந்தவர், கூட இருந்தவர், எல்லாவற்றிலும் அவர் பங்கு பெற்றார், இவருக்கு என்ன நிகழும் என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு என்ன நிகழ்ந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. எனக்கு பிரிமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களை பற்றி சிந்திப்பதை விட பிறரை பற்றி நிறைய சிந்திக்கின்றோம். எங்களுடைய ஆலயங்களிலே ஏன் பக்தி சபைகள் குறுகி கொண்டே வருகிறது? சில நேரங்களில் எங்கள் ஆலயங்களிலே பாடகர் குழாமுக்கு சேர்கின்ற பிள்ளைகள் அல்லது நன்றாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு பாடகர் குழாம் ஏன் உடைந்து விழுகிறது? சில ஆலய நிர்வாக கூட்டங்களிலே ஏன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது? இது எல்லாம் நீங்கள் சற்றே அமைதியாக ஆராய்ந்து பார்த்தால் என்ன காரணம் என்றால், மற்றவைகளை பற்றி ஆராய்கின்ற குணம் எங்களிடையே நிறைய இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் அதை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் புரணி பேசுவது. அவனுக்கு என்ன நேரும், அல்லது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் நிறைய ஆராய்கின்றோம், நிறைய அதை பற்றி கதைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவர் இயேசு இதை அறிந்தவராக இருந்தவரால் தான் இங்கே பாருங்கள், அந்த சீடர்கள் மத்தியிலும் கூட அந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. யார் பெரியவர் என்ற பிரச்சனை அவர்கள் மத்தியிலே, யார் ஆண்டவர் ரொம்ப அன்பு செய்கிறார் என்ற பிரச்சனை. அடுத்தது அவனுக்கு என்ன நேரம் இவனுக்கு என்ன நிகழும் என்ற அந்த ஒரு 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 ஆர்வம், அந்த ஒரு பிரச்சனை. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட புத்தகம், எங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட அழைப்பு. இந்த எழுத்துக்கள், என்னுடைய வாழ்வென்ற புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை, என் வாழ்வென்ற புத்தகத்தில் உள்ள இந்த கவிதைகளை எனக்கென்று ஆண்டவர் எழுதி வைத்தது. இதை யாரோடும் நாங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது, ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் இது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தல், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு, நான் வாழ்கின்றேன். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தல், அவன் வாழ்கின்றான். இதுதான். ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஜெபித்து உற்சாகப்படுத்தி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய, நாங்கள் அவர்களை பற்றி ஆராய்ந்து அவர்களுடைய குறைகளை பற்றி சொல்லி அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி ஆராய ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. இதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே எங்கள் வாழ்வை யோசித்து பார்ப்போம். இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த ஆவியினுடைய பற்றாக்குறை. அதாவது இந்த முழு உண்மையை வழிநடத்தும் ஆவி எங்களுக்குள் இல்லை என்று சொன்னால்தான் எங்களை பற்றி முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற அந்த நேரங்களிலே பிறரை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். ஆகவே தான் இந்த ஆவியானவர் எங்களுக்கு மிக மிக அவசியமானதாக கருதப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய அழைத்தல் என்ன? நான் அந்த அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேனா? இதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். மற்றவர்களை பற்றி புறங்கூறுவது, மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வது, மற்றவர்களை பற்றி இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்க நாங்கள் எங்களை பின்னோக்கி நடக்க வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு தேவை ஏற்படுகிறது அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதிலே பிரச்சனை இல்லை, அதை செய்யத்தான் வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள், அவருக்கு என்ன நிகழும், இவருக்கு என்ன நிகழும் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை பற்றி கதைப்பதை நிறுத்தி கொள்ள ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களை கேட்டுக்கொள்கிறார். ஆகவே உண்மையை அறிந்த அந்த ஆவிக்குள்ளாக வழி நடந்து எங்களை நாங்கள் இன்னும் ஆராய்ந்து முன்னோக்கி நடப்பதற்கான வழிவகைகளை கேட்டு இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு இந்த பலிகளை ஒப்பு கொடுத்து எங்களுடைய மனங்களில் உள்ள அந்த வேண்டுதல்களையும் சேர்த்து இந்த காணிக்கைகளோடு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, குற்றங்களை போக்கும் பாவங்களை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்க தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உடலாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் என்னை உடலாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உரை தேடி என் கண்கள் அடைப்பாயுதே, உயிருடக்காக என் நெஞ்சில் உருவாகுதே. ஒரு புதுராகவே சுகராகவே, உயிரோவியம் என்னை உணராக்கவா, என் உயிரோடு உயிராக உறவா.
பிரியாத சிறு பிள்ளை இணையாளவா, என் உயிராகவா, உயிர் மூச்சாகவா, பிரியாமல் மறையாமல் என்னோடு வா, என் நிழலாகவா, என்னை நீங்காமல் வா. உன்னை காணும் நேரம் போதும் களைந்தோடும் சோகம் யாவும், உயிரே உறவே நீ வா வா. உயிரோவியம் என்னை உணராக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் தூய ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றில் இருந்து புதிய மறைப்பொருள்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுபட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் தாய் மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாயேலும். ஏனோரென்றமை மீட்டல்லாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள்